ராசாத்தி நீ பூவோட பொட்டோட மகராசியா நல்லா இருக்கணும். நீ பொண்டாட்டி கூட வாரேன்னு போன் போட்டது எப்பவும் கேலி பேசுவியே அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன். பரவாயில்ல, பொண்ணு நல்லா தான் இருக்கா. இவனை கட்டிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவனை மாதிரி பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது. கடவுள் இந்த மாதிரி ஒரு பிள்ளை விதைக்காம ஒரு கழுதியை வயிற்றுல விதைச்சுக்கிட்டேன். என்ன பண்றது? கொஞ்ச நாளைக்கு இருப்பில பெருமா? ஒரு 2-3 நாள் இருப்போம். அது என்ன 2-3 நாள்? வருஷம் பூரா இருங்க. இது அவன் வீடு சொன்னானா? ஏன்டா சொல்லவே இல்லையா? எல்லாம் சொல்லிக்கலாம். சொல்ல மாட்டியே. நீங்க சாவி கொடுங்க, நான் போறேன். அத்தா 2 பீடி தீப்பெட்டி கொடு. பீடியும் தீப்பெட்டியும் கொடு. காசு கொடுத்துட்டு போடா. போ. இரு, ஒன்று சொல்லணும். சிங்கப்பூர்ல என் பையன் பண்ண குத்தத்தை இது ஏத்துக்கிட்டு சவுக்கடி பட்டு விட்டு வேலையை விட்டு விட்டு வந்து நிக்குது. சரி விடுங்க. அதான் விட்டு விட்டனே. அவன் சிங்கப்பூர்ல சீனா கரையை கட்டிட்டு சாலியா இருக்கா. 4 பொங்கலுக்கு வரதில்ல, ஒரு கடுதாசி கூட போடுறதில்ல. அவன் வந்தா என்ன வராட்டா என்ன? நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் சொத்து பத்து ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே என் ராசாவுக்கிட்ட. சரி, அப்ப சொத்து கிடைக்க 100 வருஷம். நான் சகன் சினிமாவுக்கு போறேன். நீங்க 2 பேரும் வீட்டுல போய் தனியா இருங்க. இந்த பாரு, விருமாண்டி புதுசா கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, இங்கதான் சாலியா இருக்க போறாங்க. தேனிலதான் இங்கதான். நானும் சகன்சோ வசந்த பாளைய படம் பார்க்க போறேன்ல. ஒரு காப்பி விடுங்க. வெள்ளனே கடை திறந்துட்டு எவ்வளவு இருக்கு? நீ எங்க இங்க வந்த? நான் நீங்க தூங்குற ஆளாக்குன்னு நினைச்சு காப்பி குடிச்சிட்டு போடாம வந்தேன். கடுங்காப்பி. நீங்க 2 பேரும் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சு நான் வந்து கடையை திறந்தேன். உன்னை தேடி பேங்க்ல இருந்து கோட்டசாமி ராசு கலைஞர் 2 பேரும் வந்தாங்க. உன்னை கேட்டாங்க, நீ தூங்குறேன்னு சொன்ன. உன்னை வந்து பார்த்தாங்களா? ஐயா ஐயா, விரும்பாண்டி எங்கேயா போற? ஐயா, சத்தியமாக சொல்லுகிறேன். சத்தியமா சொல்லுகிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும். உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. முருகா, நீங்க கடைசியா அன்னலட்சுமியை பார்க்கும்போது அவங்க உசுரோட தானே இருந்தாங்க? ஆமாங்க. அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? கும்பிடுற சாமி, அந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணாது. இந்த 4 பையனும் பேங்க்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க. நான் ஒரு வருவாய் கிட்ட சிரிக்கி இந்த வீடு பக்கத்துல காமிச்சு கொடுத்து விட்டேன். எனக்கு தெரியாதுல்ல இந்த பிள்ளைய தான் தூக்கிட்டு போய் வந்திருக்காங்கன்னு. உனக்கு கொலை செய்யறதுக்கு உதவியா வந்தவங்கள சாட்சியை கிடைக்கிறக்கா கொண்டு விட்ட. ஓம் கைரேகையும் அந்த 4 பேருடைய கைரேகையும் சம்பவ இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அன்னலட்சுமியை கற்பழிச்சதற்கான ஆதாரமும் இருக்கு. என்னது இது? ஃபைலிங் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் யுவர் ஆனர். மேட்சிங் அக்யூஸ்ட் விருமாண்டி செம்மன் that is found inside Annalakshmi's body. யுவர் ஆனர். சரி. நீ அன்னலட்சுமியோட பலவந்தமா உணர்வு வச்சுக்கிட்ட விஷயம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல புருவாய் போச்சு. புரியுதா? கற்பழிச்சது மரபணு டெஸ்ட்ல ருசுவாயிருச்சியா? நான் கற்பழிச்சேனா? என்ன இல்லங்கிறியா? இல்லையா? இல்லேன்னு சொல்லலைங்கய்யா. அந்த புள்ளைய தூக்கி அந்த நெசந்தேன். ஆனா மாட்டம்னு சொன்னா விரும்பாண்டி கொண்டே போட்டோன்னு பயந்தான் தூக்கி வந்தோம். இது சத்தியம். அந்த புள்ளைய உன் அடியாட்கள் கதற தூக்கிட்டு வந்து உனக்கு பழிகரா கொடுத்திருக்காங்க. யுவர் ஆனர், பாவம் அந்த புள்ள போராடி இருக்கு. நெகத்தால உன்னை கீறி இருக்குது. அன்னலட்சுமியோட நகை இடுக்குல உன் சதை இருக்கு. உன் நெஞ்சிலையும் அதுக்கு காயம் இருக்குல்ல. அப்புறம் கற்பழிச்சுட்டு சாட்சியை மறைக்கிறதுக்கு அந்த பிள்ளையும் கொண்டு விட்டு நாண்டு கிழிச்சத்து போச்சு. நீ நாடகம் ஆடுற. என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? ஃபோரன்சிக் ஆதாரம்லாம் நீ அவளோட உடலுறவு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுது. நீ ஆனா அவளை கற்பழிக்கலைங்கிற. எப்படி? நான் கற்பழிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. அவன் என் பொண்டாட்டி. எங்க கல்யாணம் நடந்துச்சு? விருமாண்டியோட ஆத்தாளுக்கும் அவங்க அப்பா புள்ளியருக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சா? நான் தானப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு. இந்த இருக்கானே விருமாண்டி, அவனுக்கு யார் பேர் வச்சா? நான் தானே பேர் வச்சேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நானே முடிச்சு வச்சிருப்பேனப்பா. சொல்லலையே. அப்ப அந்த கல்யாணத்தை உங்க கோயில்ல நடத்தி வைக்கலன்னு சொல்றீங்க? எது ஐயா? ஐயா சத்தியமா அப்படி நடக்கவே இல்லையா? அப்படி ஏதோ நடந்திருந்தா நான் ஏதோ போய் சொல்ற மாதிரி. சரி போங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். Mr. Vaidyanathan, do you want to re-examine accused number 1? No, not necessary, Your Honor. I want re-examine the A1, Your Honor. Kindly permission may be granted. Yes, permission granted. Thank you, Your Honor. எதிர் விரும்பாண்டே
அப்போ உன் கல்யாணம் கோயில நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஏதாவது சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல பதிஞ்சதுக்கான ரெக்கார்டு இது வச்சிருக்கியா? இல்லைங்கய்யா, எனக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது. சாமிகிட்ட சொன்னா போதும்னு நினைச்சேன். ஊருக்கு உன் சொத்தை பத்திரம் போட்டு பதிஞ்சு வைக்க தெரியுது, இது தெரியலன்னா எப்படி நம்புறது? இந்த மாதிரி ஊருக்கு நல்ல வேஷம் போட்டா கொலக்குத்தத்திலும் தப்பிச்சுக்கிற முடியாது. ஐயா, இந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணல. போய் சாட்சி சொல்றாங்க இந்த நாயங்க. இந்த நாக்கெல்லாம் புழுத்து போயிருமா? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், அப்புறவராக மாறி தனது குற்றங்களை ஒப்புக்கொண்ட கொத்தார தேவனுக்கு இந்த நீதிமன்றம் கனிவு காட்ட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். குண்டராஜு தோட்டத்தில் நடந்த பல கொலைகளிலே கொத்தார தேவனின் பங்கு இருந்தாலும் அதனை தூண்டிவிட்டவன் விருமாண்டிதான் என்பதால் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு இந்த நீதிமன்றத்தை பணிவுடன் பிரார்த்திக்கின்றேன். தேனி மாவட்டத்தில் 24 கொலைகள் நடப்பதற்கு விருமாண்டியுடன் உடந்தையாயிருந்த இரண்டாவது எதிரி கொத்து எனப்படுகிற கொத்தாளத்தேவருக்கு இந்திய தண்டனை சட்டம் 302வது பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. இந்திய தண்டனை சட்டம் 302வது பிரிவின் கீழ் முதல் எதிரியான விருமன் என்கிற விருமாண்டிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் முதல் எதிரிக்கு இந்திய தண்டனை சட்டம் 376வது பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 148வது பிரிவின் கீழ் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படுகிறது. மிகுந்த சிந்தனைக்கு பிறகு எந்தவித மயக்கமுமின்றி இவர்களுக்கு தீர்ப்பை வழங்குகிறேன்.